dear students, welcome to VV Infotech Learning Community. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடியோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் nav டேக்னா என்ன, ஹெட்டர் ஃபுட்டரை பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் ஆடியோ டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம், வீடியோ டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆடியோ வீடியோ நம்ம எப்படி ஒரு வெப்பேஜில் நம்ம ஆட் பண்ணுறது. HTML5 introduced native support for embedding audio and video content directly into a web page using audio and video elements. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது? Audio elements. The the audio elements allowing your embedded sound contained with your documents. Basics usage, audio control. ஸோ இதுதான் syntax, audio controls. ஏன்னா ஒரு ஆடியோ கண்ட்ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாஸ் பண்ணணும் அண்ட் ப்ளே பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் சோர்ஸ், அதாவது எந்த லொக்கேஷன்ஸில் நம்ம ஆடியோ ஃபைல் இருக்குது, அது என்ன டைப் ஆடியோ டைப்பாங்கிறது. ஸோ அந்த சாங்ஸோட ஃபார்மேட் என்ன, ஸோ இது வந்து சாங்ஸோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்கும். ஸோ அப்புறம் ஆடியோ எலிமெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஆடியோ எலிமெண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் குதிரையோட சவுண்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வீடியோ எலிமெண்ட். சிமிலரின்றாங்க, சேம் நம்ம ஆடியோ மாதிரி தான் இது வீடியோவும். நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்டை நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ என்ன சைஸ், நம்ம ஒரு வீடியோ டேக் ஓப்பன் பண்ண போகிறோம்னா ஸோ வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணோம், அதோட சைஸ் என்ன, அதோட வித் ஹைட்டுங்கிறது கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதோட நம்ம என்ன ஃபார்மேட்டில் நம்ம வீடியோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவோட ஃபார்மேட், அது என்ன டைப் வீடியோ, MP4 ஆர் ORG ஃபார்மேட். ஸோ என்ன ஃபார்மேட்டுங்கிறத பற்றி கொடுக்க போகிறோம். சப்போஸ் நம்ம ப்ரௌசர் வந்து சப்போர்ட் ஆகலைன்னா இந்த மெசேஜ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அப்புறம் வீடியோ டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். வீடியோ டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டுனா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா நம்மளுக்கு நம்ம வீடியோ வரும். ஸோ வீடியோ டேக்கை வரலைன்னா நம்மளுக்கு இந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோ டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டேக்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ரன் பண்ணால் நம்மளோட வீடியோ நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணமோ ஆட் பண்ணமோ அந்த வீடியோ நம்மளுக்கு வரும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா டேகை பற்றி நம்ம பேசியிருப்போம், அதாவது ஹேங்கர் டேகை பற்றி ஒரு ஹைப்பர் லிங்க். நான் அதை ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் மறுபடியும் இதை ஆட் பண்ணுறேன். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அது எல்லாமே. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆடியோ ஃபைல் அண்ட் ஒரு வீடியோ ஃபைல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆடியோ ஃபைலை நம்ம எப்படி நம்ம ஆட் பண்ணி இந்த ஆடியோ நம்ம ப்ளே பண்ண வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம HTML doc type. HTML root of element நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது head, title, this is audio web page. This is audio web page. இப்போ டைட்டில் நான் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து ஹெட்டையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து பாடி டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆடியோ ஃபைலில் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆடியோ ஃபைலை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆடியோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆடியோ controls source src equal to அதாவது அந்த ஃபைலோட நேம் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். டைப் ஈக்குவல் டு என்ன டைப் இது, ஆடியோ ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுவேன். அடுத்தது பாடி, அடுத்து HTML. நான் ஒரு ஹெட்டிங் டேகும் கொடுக்கலாம், H1. This is audio
பேஜ் க்ளோசிங் டேக் h1. ஸோ இதை நான் சேவ் ஆஸ் கொடுக்கணும். சேவ் ஆஸ் கொடுத்துட்டு audio.html ஃபார்மேட்டில் நான் சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னோடய வெப் பேஜஸை நான் ரன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆடியோ ஃபைலுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஆனால் இது எழுதுறதுக்கு முன்னாடி இது என்னுடைய ஹார்ஸ், இதோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். என்னென்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, MP3 இருக்கா, MP4 இருக்கா. ஸோ இந்த ஆடியோ ஃபைலோட ஃபார்மேட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா OGV அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ .ogv அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ஆனால் நம்ம .ogv ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கல. ஸோ இப்போ நான் .ogv ஃபார்மேட்டில் .ogv அப்படிங்கிற, ஸோ இப்போ நான் .ogv அப்படிங்கிற ஃபார்மேட்டை நான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரன் பண்ணால் எனக்கு ரன் ஆகும். ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? இப்போது எனக்கு இந்த ஆடியோ ஃபைலை நான் ஓப்பன் வித். ஸோ நான் இது என்னோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ரன் பண்ணி பார்க்குறேன். திஸ் இஸ் அ ஆடியோ பேஜ். ஓகே, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணால் இந்த குதிரையுடைய சவுண்டு, ஆர்ஸ் சவுண்டோடைய ஆடியோ இது. ஸோ அது எப்படி கணக்குது அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணால் ப்ளே ஆகும். இது என்ன தேவைப்பட்ட ஸ்பீட், அதாவது ப்ளேபேக் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வால்யூம். ஸோ வால்யூம் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்காக. ஸோ அடுத்து நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு ரன் ஆகுது. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுக்கு ரன் ஆகிடுச்சு. ஸோ இதே ஃபார்மேட்டில் நம்ம இப்போ வீடியோ ஃபார்மேட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு ஆடியோ இருக்கட்டும், இது கீழவே நான் வீடியோவும் நான் ரெடி பண்ணுறேன் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது வீடியோவும் நான் ரெடி பண்ணணும். ஸோ அப்போது வீடியோ ரெடி பண்ணோன்னா நான் வீடியோ டேக்கை நான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ வீடியோ ஈக்குவல் டு வித் ஈக்குவல் டு அந்த வீடியோவோட வித்து ஹைட்டு என்னங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 450 அப்படின்னு கொடுக்குறேன். ஹைட் ஈக்குவல் டு 350. ஸோ இந்த ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல்ஸ். ஸோ டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஃபார் இந்த டேக் கொடுக்குறதுக்கு பிஃபோராக நான் ஆடியோ டேக் உள்ளே கொடுத்தா அது கரெக்டாக இருக்காது. ஸோ ஆடியோ டேக் அடுத்ததை நான் கொடுக்கணும். நான் பிஆர் டேக் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும் நம்மளுக்கு. ஸோ அடுத்தது சோர்ஸ். சோர்ஸ் SRC ஈக்குவல் டு நம்ம என்ன மூவி இங்கே நான் கொடுக்க போகிறோம், என்ன ஃபார்மேட் இங்கே கொடுக்க போகிறோங்கிறத, என்ன ஃபைலை நான் இங்கே போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா. ஸோ அதுக்கான இப்போ நம்ம அது கூட பிஃபோராக நான் டைப், அதாவது என்ன டைப் இது வீடியோ டைப்புங்கிறத நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ /, இது என்ன டைப் MP4 அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோ எங்கே இருக்குது, நம்ம வீடியோ இந்த A டேக். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபார்மேட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ MP4 ஃபார்மேட். ஸோ இதோட நேம் A டேக். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஃபைல் நேம். ஸோ .mp4. ஓகே, ஸோ MP4 ஃபார்மேட்னால MP4 கொடுத்துட்றேங்க. ஸோ இதோட ஃபைல் நேம் நாங்கள் கொடுத்துட்டு .mp4. ஸோ இப்போது .mp4 கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வீடியோ டேக்கை நான் க்ளோஸ் பண்ணேன். வீடியோ டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ரன் ஆகும். ஸோ சேவ் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஆடியோ அப்படிங்கிற ஃபைல்லே தான் நம்ம வந்து வீடியோ டேக்கை ஆட் பண்ணிக்கோம். இப்போ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓப்பன் பண்ணால்
ஸோ நம்மளோட ஆடியோவும் வந்துருச்சு, நம்மளோட வீடியோவும் வந்துருச்சு. இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணாலும் ஆடியோ ப்ளே ஆகும். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணாலும் நம்மளுக்கு வீடியோ ஃபார்மேட் ப்ளே ஆகும். ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து ப்ளே ஆகலை. ஸோ நம்ம ப்ரோக்ராமை செக் பண்ணிடலாம். ஸோ ப்ரோக்ராமில் நம்ம வீடியோ டேக் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, சோர்ஸ் இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம். டைப்பும் டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும், நான் கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ ப்ராப்பராக ரன் ஆகுது. இப்போ நான் ப்ளே பண்ணால் எனக்கு ப்ளே ஆகும். ஸோ வால்யூம் நான் மியூட் அழுத்திட்டேன். ஸோ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ப்ளேபேக் ஸ்பீட் எந்தளவுக்கு ஃபாஸ்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். நம்ம ஏன் தெரியும். ஸோ ரைட் கிளிக் கொடுத்து நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு வீடியோ ப்ளே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம 1080 பிக்சல் கூட நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ வீடியோ நம்ம என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்மேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வித் ஹைட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் லைவாக ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.